सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. நாலாவது ஸ்கந்தம் 24வது அத்தியாயம் சதுர்விம்சோத்தியாய. இதுல என்ன பண்றாருனாக்க கோகுலத்துல கிருஷ்ணனுடைய லீலைகள் அவ்வளத்தையும் ரொம்ப சுருக்கமா அதை சொல்லிட்டு போறாரு. அது நடந்தது என்ன முக்கியமா இதுல தாற்பயம் என்னவோ, இந்த புராணம் எந்த விஷயத்துல தாற்பயம் உடையதா இருக்கோ அந்த விஷயத்தான் கொஞ்சம் விசேஷமா சொல்லுவா. அதுக்கு தேவையான விஷயங்கள கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கும். பட் மற்ற விஷயங்கள் அதாவது கதைக்கு தேவையான அளவுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப சுருக்கமா அதாவது அந்தந்த புராணங்கள்ல. உதாரணத்துக்கு கிருஷ்ணனுடைய பால லீலைகள்லாம் பாகவதத்துல தர்மஸ்கந்தத்துல விசேஷமா இருக்கும். அந்த மாதிரி அந்தந்த புராணங்கள்ல அதனுடைய லீலைகள் எல்லாரும் விசேஷமா இருக்கும். இங்க பார்த்தாலே தெரியும். பிராதர் நந்தகிரகே ஜாதகா. ஜாதர் ஜனமேஜயனுக்கு மேல சொல்றாரு. பிராதர் நந்த அதான் விடிகாத்தார வேலை கிருஷ்ணர் கொண்டு இங்க விட்டாச்சு. விட்ட உடனே நந்த கிரகத்துல விட்ட உடனே என்ன எடுத்து அவளுக்கு வரும்போது அவ எல்லாருமே ஒரு மாதிரி யோகமாயனுடைய மயக்கத்தினாலும் தூக்கத்துல இருந்திருக்கா. சோ அதனால கதவெல்லாம் தானே திறந்துட்டு நேரா வர குழந்தை எடுத்துன்னு போயிடுறா இல்லையா. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. தெரியும் எல்லாரும் முடிச்சுக்கிறா. குழந்தை பிறந்ததுக்கு அப்படின்னு விசேஷமா அவ பிறந்திருக்குன்ட்டு விசேஷமா என்ன பண்றா, குழந்தைக்கு உற்சவம் பண்றா. அந்த குழந்தை பிறந்த உற்சவத்தை எல்லாரும் கொண்டாடுறா. இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்ட்டு பிராதர் நந்தகிரகே ஜாதகா புத்திர ஜென்ம மகோத்சவா. சோ ஜாதகா புத்திர ஜென்ம மகோத்சவம் பெரிய உற்சவம் குழந்தை பிறந்திருக்கு. அதோட மட்டும் இல்ல, ஜானாதி வசுதேவசிய தாராஸ்தத்ர வசந்திஹி. வசுதேவருடைய மனைவி அங்க இருக்காங்கிற விஷயமும் நந்தகோபருடைய வருஷத்துலதான் வசுதேவருடைய மனைவி இருக்கேன்னா. இப்ப வசுதேவன் சீக்கிரம் இதுல போட்டான் இல்லையா, ஜெயில போட்டான் இல்லையா. 8 குழந்தைகள் பிறக்கிற வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷ காலம் ஜெயில அவர் இருந்திருக்காரு. அதாவது கம்சனுடைய ஜெயிலே 8 வருஷ காலம் இருந்திருக்காரு. 8 வருஷத்துக்கு மேலேயே. ஸோ அப்ப என்ன ஆகும், 2 வருஷம் வச்சுருந்தா கூட 14 வருஷம் அவர் ஜெயிலே அங்க கழிச்சிருக்காரு ஃபுல்லா. ஸோ அப்ப அவருடைய இன்னொரு மனைவி ரோகிணி அவ என்ன இருக்கா, நந்தனுடைய ரஜதுதான் இருக்கா. ஜானாதி வசுதேவசிய தாராஸ்தத்ர வசந்திஹி பசவோ தாசவர்காச்ச சர்வேதே நந்தகோகுலே. அதே மாதிரி அவருக்கார வசுதேவருடைய பசுக்கள் அவருடைய கேட்டில் வெல்த் எல்லாமோ அவருடைய செர்வன்ஸ் எல்லாமோ அவருடைய வீட்டை சேர்ந்தவா பரிசார்கள் சகலமான பேரும் சர்வேதே நந்தகோகுலே எல்லாரும் நந்தகோகுலத்துல தான் இருந்துருக்கா. அங்கதான் பார்த்துட்டு இருக்கா எல்லாரையும். தேன சங்கா சமாவிஷ்டா கோகுலம் புதி பாரத. சோ ஹே பாரத, பாரதன என்ன அர்த்தம், இவரை அட்ரஸ் பண்றார் ஜனமேஜயன. ஹே பாரத சங்கா சமாவிஷ்டா கோகுலம் பத்தி. கோகுலத்தை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை கிருஷ்ணன் திடீர்னு டிரான்ஸ்பர் ஆகி கிருஷ்ணன் அங்க போயிட்டாரோ, கிருஷ்ணன் அங்க இருக்காரோ, அதாவது இவருடைய 8வது புள்ள அங்க இருக்கோ. ஏன்னா 8வது புள்ள என்ன ஆயிடுச்சு, அந்த இவர்களை மாய யோக மாய சொல்றவன் ஏற்கனவே போயாச்சு பிறந்துட்டான், அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் தப்பிச்சுட்டான் அவன் கையில இருந்து அப்படின்னு அவன் சொல்லிட்டு தானே ஆகாசத்துக்கு பறந்து போயிட்டா. சோ அந்த குழந்தை எஸ்கேப் ஆயிடுதுன்னு தெரிஞ்ச உடனே தானே இவன் தன்னுடைய அசுரால் எல்லாரும் என்ன பண்றான், பிறந்த குழந்தை எல்லாத்தையும் கொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூத்தனை அழிச்சு பாக்கி பேர்லாம் அனுப்பிச்சிருக்கா இல்லையா. அவ்வளவு பெரிய குறிப்பா நந்தகோப பிரஜத்துல போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவாவளி சொல்லிட்டு அவ போயிட்டா இல்லையா. அதனால என்ன ஆயிடுது, இவனுக்கு அங்கதான் அங்க இருக்கு, எப்படி போச்சு ஏதா போச்சுன்னு தெரியல, இதுக்கு ஒரு இது வந்துருக்கு. சங்கா சமாவிஷ்டா நாரதேனாபி தற்சர்வம் கதிதம் காரணம் புறா. நாரதரும் இவனுக்கு இதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணார் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அவங்க 8ன்னு சொன்னாங்க, நீ நினைக்கிற மாதிரி 8 இருக்காது, அவ 8 எப்படி கால்குலேட் பண்ணுவான்னு தெரியாது அப்படின்ட்டு. கோகுலே ஏச்ச நந்தாத்யாக தத் தத்யஸ்ச சுராம்சுஜாக தேவகி வசுதேவாத்யாக சர்வேதே சத்ரவக்கில. கோகுலத்தில் இருக்கக்கூடிய நந்தன் முதலியவர்கள்
அவர்களுடைய பத்னிகள் எல்லாருமே என்ன ஆகும், கிருஷ்ணாவதாரத்துக்காக சுராம்சஜாக தேவாம்சம் பொருத்தினவர்களாக தான் ஒவ்வொருத்தரும் அவதாரம் பண்ணியிருக்கா. தேவகி வசுதேவாதியாக, தேவகி வசுதேவர்லாம் கூட சர்வேத்தே சத்ரவர்க்கில இது நாரத வர்க்கியல, இது எல்லாருமே தேவாம்சம் பொருத்தினவர்கள். இவர்கள் யாரு பேருமே சாதாரண மனுஷியா இல்ல, அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு கம்சனை பார்த்து சொல்லிட்டு போயிட்டார். அவ எல்லாரும் தே சத்ரவகா, எல்லாருமே உனக்கு எதிரிகள் தான், உனக்கு சத்ருக்கள் தான் அப்படின்ட்டு. இது நாரத வாக்கியன போதிதோசோ குலாதமாக இவன் மேல மேல தப்பு பண்ணணுமே, பாவம் பண்ணணுமேங்கிறதுக்காக இவனுக்கு இந்த விஷயங்களை அவளே இவனுக்குங்கிறது மட்டும் இல்ல, நம்ம சொன்ன பாருங்க, அந்த குழந்தை இல்லாமோ அந்த குழந்தைகளுக்கு சாப்பிடும், அந்த சாபத்துல இருந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்ட்டு. குலாதமாக ஜாத கோபமான ராஜன், அதனால என்ன எடுத்து கம்சனுக்கு கோபம் வந்துருக்கு. பரம பாபத்துக்கு பூதனா நிகதா தத்திர கிருஷ்ணேன அமித தேஜசா, அதோட மட்டும் இல்ல, என்ன எடுத்து பூதனா நிகதா, பூதனையை அனுப்பிச்சான். பூதனைங்கிறவ ஒரு பெரிய ராட்சசி, பிறந்த குழந்தைகளும் கொல்லக்கூடியவ. அவ குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதா நினைச்சு அவ பால் கொடுக்கும்போது என்ன பண்ணுவா, விஷத்தை போட்டுடுவா. அவளுடைய விஷ வேகம் தாங்காம அந்த குழந்தைகள் செத்து போயிடும். கிருஷ்ணனும் எடுத்து விடும்போது அவளுடைய இது வழியா, சன்னிபானத்தின் வழியா அந்த விஷம் உள்ள போயிடும். விஷம் போயிட்டு கிருஷ்ணருக்கும் காலம் முடிச்சு போயிடும் அப்படின்னு கம்சன் நினைச்சான். ஆனா என்ன பண்ணார், கிருஷ்ணர் வந்து அந்த பாலை குடிக்கிற சாக்குல அவளுடைய உசிரியே குடிச்சுட்டார் இல்லையா. பூதனா நிகதா தத்திர கிருஷ்ணேன அமித தேஜசா, அதோடு மட்டும் பகோ வத்சாசுரா, பகன் வந்தான், வத்சாசுரன் வந்தான், தேனுகச்ச மகாபலகா, தேனுகன்னு ஒரு அசுரன், அதாவது மாடு. அவன் வந்து என்ன ஆகும், ஒரு எருதனுடைய வடிவத்தை எடுத்துன்னு குழந்தைய முட்டுறதுக்கு வரான். இந்த வத்சாசுரனும் கண்ணுக்குட்டி மாதிரி வரான், பகாசுரன் கொக்கு மாதிரி வரான், அந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போறதுக்கு. பிரலம்பாசுரன் நிகதஸ்தேன ததா கோவர்தனம், நிறைய அசுரர்கள் கூட இருக்கிற சகடாசுரன் அப்படின்லாம் அவ்வளோத்தையும் சொல்லல. இந்த மாதிரி நிறைய அசுரால கம்சம் அனுப்பிச்சிருக்கான், அவ்வளவு பேரையும் கொண்டுட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 அசுரர்களை பேரை சொல்றாரு இங்க. 4 அசுரர்களும் மிருகங்களுடைய வடிவத்தை எடுத்துன்னு வந்தவா. ததா கோவர்தனோத்தரணம் கூட பண்ணிருக்காரு கிருஷ்ணர். கோவர்தன மலையே தூக்கி இருக்காரு இல்லையா. அது வரைக்கும் சுருக்கமா ஒரே ஸ்லோகத்தை எல்லா கதையும் சொல்லிட்டார். கதம் கம்சஹா கம்சஸ்து மேனே மரணமாத்மனஹா, இது எல்லாத்தையும் கேட்டு, அதாவது இந்த அசுராள்லாம் வதமானதையும், அதோட இந்த அசுராள்லாம் கம்சன் அனுப்பிச்ச அசுராள் தான் இவாளுடைய வதம் நடந்தது. அதோட அந்த மழையிலிருந்து அந்த இதை காப்பாத்துறதுக்கு, பிரச்சத்தை காப்பாத்துறதுக்கு கோவர்தன கிரிஜாரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிக இதனால கம்சனால வேற எந்த விதமாவும் நினைக்க முடியல. தன்னுடைய மரணம் தனக்கு எதிர்க்க வந்திருக்கு, அது வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணான், காலம் முடிஞ்சு போச்சுன்னு அவனுக்கு 24 மணி நேரமும் அந்த நினைப்பு தான், வேற எந்த நினைப்பும் இல்லை. அது அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, தாங்க முடியல. ததா வினிகத கேசி ஞாத்வா கம்சோ அதி துர்மனாக, கேசிங்கிற அசுரன், அந்த கேசிங்கிற அசுரனும் கொல்லப்பட்டது இந்த நேரத்துல தான். கேசிங்கிற அசுரனை கொன்னதுனாலதான் கிருஷ்ணனுக்கு கேசவன் பல வியாக்கியானங்கள் கேசவன் ஆனதுக்கு, அந்த கேசிங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணதுனால கேசவன்ற பேரு அப்படின்ட்டு. பகாசுரன் சகடாசுரன் இவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணதுனால விசேஷமான பேர் வரல. கேசிங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணதுனால பகவானுக்கு கேசவன் பேரே வந்திருக்கு. ஸோ அப்ப அந்த அசுரன் எப்படி எவ்வளவு பெரியவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுத்வைத கர்ம கம்சஸ்து மேலே மரணமாத்மனா ததா வினிகத கேசி ஞாத்வா கம்சோதி துர்மனாக. இப்ப என்ன பண்ணா, கிருஷ்ணரை தனியா ஒவ்வொருத்தரையா அனுப்பிச்சு அந்த இடத்துல கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றதுங்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை, அசுரால் தான் போயிட்டு இருக்கா. இங்க வர வச்சு என்ன பண்ணணும், தன் எதிர்க்கையே இந்த முஷ்டிக சாணூரணி வாழலாம் இருக்காளே, அவளை வச்சுட்டு இங்கேயே வந்து என்ன பண்ணணும், கிருஷ்ணரை வந்து கொள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கிருஷ்ணரை இங்க கூப்பிடுறான். கூப்பிடும்போது என்ன பண்றான்னாக்க வெறுமை கூப்பிட முடியாது இல்லையா, அதனால ஒரு தருதியாகம் பண்றேன், அந்த தருதியாகத்துக்கு நீங்க எல்லாம் வரணும் அப்படிங்கிறதாக. திலுக்கு கௌரவம் மரியாதை இதெல்லாம். இதுல வந்து நந்தகோப பிரஜங்கள் அத்தனையும் என்ன ஆகும்னா கம்சனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவனுக்கு கீழே இருக்கிறவதான், அவனுக்கு விழுந்துற பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாத்தையும் இங்க இருந்துதான் அங்க அனுப்பணும். இந்த வருடத்துல இருந்து மதுரைக்கு வருகிற விஷயங்கள் அத்தனையும் இங்க போயாகணும். அவ இவனுடைய கண்ட்ரோல்ல இவனுடைய பாதுகாப்புல இருந்துருக்கா. ஸோ அந்த ராஜாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடம் இது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, ராஜா கூப்பிடும் போது போக மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால நீ இப்ப கூப்பிட்டு வா அப்படின்ட்டு. தனுரியாக மிஷேனாசு, தனுரியாக மிஷேன
வாஸ்தவத்துல அது தனுர்யாகம் இல்ல. தனுர்யாகத்துக்காக இவாளா இன்வைட் பண்ணவும் இல்லை. தனுர்யாகம் விஷயம்னா இந்த கைசா தனுர்யாகம்னு ஒரு வியாஜத்துல, தனுர்யாகத்துக்கு கூப்பிடுறதுங்கிற ஒரு வியாஜத்துல ஆசுத்தோ ஆனேதும் பிரச்சக்கிரமே அவளை ஐஷன் வரதுக்கு பிரச்சக்கிரமே அவன் முயற்சி செய்ய ஆரம்பிச்சான். அக்ரூரம் பிரேஷையாமாச, அக்ரூரம் பிரேஷையாமாச குரூரஹா. அக்ரூரம்னா அக்ரூரம், குரூரம் இல்லாதவர், அவருடைய மந்திரியோட பேரு. குரூரனான கம்சன் அக்ரூரம்னா அனுப்பிச்சான் அப்படின்னு வியாசாச்சாரியன் இந்த இடத்துல என்ன பண்றார், இந்த கான்ட்ராஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ். சோ பாபம் அதிஸ்ததா, அக்ரூரங்கிற நல்ல, அதாவது என்ன ஆயிடுது, பகவானுக்கு ரொம்ப நெருங்கியவர், பகவானுடைய பக்தர், நல்ல விஷயங்களிலேயே புத்தி இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அக்ரூரை குரூரனாயும் பாபமதியாயும் இருக்கிறவர். அதாவது என்ன ஆயிடுது, ராஜா கீழே வேலை செய்யணும்னு சில சமயங்கள் இந்த மாதிரி ஆயிடுது கான்ட்ராஸ்ட் அப்படின்னு. பாபமதிஸ்ததா ஆனேதும் ராமகிருஷ்ணோச்ச வதாய அமித விக்ரமம். வதாய வெறும்னா வதாயன்னு போட்டார். ராமகிருஷ்ணவ் அமித விக்ரமம் ராமகிருஷ்ணவ் ஆனேதும் வதாய, அதாவது வதத்திற்காக இவன் என்ன பண்றான், ராமகிருஷ்ணனை வதம் பண்ணணுங்கிறதுக்காக அமித விக்ரமம் ராமகிருஷ்ணவ் அவர்களை வதத்திற்காக ஐஷன்வான்னு அனுப்பிச்சிருக்கான். ஆனா அது என்ன, அவன் வெறும்னா வதாயன்னா யாருடைய வதத்துக்காகன்னு போடல, வதாயன்னு. புராணத்துல என்ன அர்த்தம் கிடைக்கும், தன்னுடைய வதத்துக்காக அவன் என்ன பண்ணான், தன்னுடைய அவ ஒண்ணு இவனுடைய வதம் நடக்க போறதோ இல்லையோ, அந்த அர்த்தம் தானா அந்த இடத்துல கிடைக்கும். சோ ஆணையத்தும் ராமகிருஷ்ண வச்ச வதாய, வதத்திற்காக அவளை கூட்டுவான்னா தன்னுடைய வதத்திற்காக அவளை கூட்டுவான்னு கிடைக்கிறது இல்லையா. ஆமா, ரசம் ஆரோப்பிய, அதுவும் ரொம்ப அங்கிருந்து நடந்துதான் வரணும் சாதாரணமா. அதுவும் வெறும் இவாள் கோபாலகள் இல்லையா, அதனால அந்த மாதிரி வந்தா ரொம்ப டைம் ஆயிடும். இவருக்கு பொறுமை, அவளை சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு. அதனால இந்த பொறுமை இல்லாததுனால என்ன ஆயிடுது, ரசம் ஆரோக்கியம், நீ இங்க இருந்து தேர்வுல போ, ரசம் ஆரோக்கியம் கோபாலும் கோகுலான் வரும்போதே என்ன ஆயிடுச்சு, சாபாகத்திய ததார்த்தத்துல தனுர்பங்கச்சு சக்கரத்துக்கு நேரா போன உடனே என்ன பண்ணான், ஆத்தல் இருக்குல்ல இதுதானே தனுசு அப்படின்னு எடுத்து என்ன பண்ணான், இதுல நடந்த மாதிரி, ராமாயணத்துல நடந்த மாதிரி அந்த வில்லு எடுத்து வளர்க்க ட்ரை பண்ணா வில்லு முடிஞ்சு போச்சு. தனுர் பங்கஞ்சு சக்கரத்துக்கு. அப்புறம் அந்த இவன் இருக்கான பண்ணான் ஒருத்தன், அந்த வண்ணா கம்சனுக்காக ட்ரெஸ் எல்லாம் துணிச்சு வச்சு இஸ்திரி போட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். அதை கிருஷ்ணர் நான் போட்டு பாக்குறேன் கொண்டா அப்படின்னார். தர்மாட்ட இந்த கம்சனுக்கு ராஜாவுக்கு உனக்கெல்லாம் கிடையாதுன்னா, அவனும் கம்சனுடைய இதுலதான் அது பேர் என்ன, கம்சனுடைய ரொம்ப இது சேலா, அவனுடைய கம்சனுடைய சிஷ்யனா இருக்கான், கம்சனுக்கு ரொம்ப பக்தனா இருக்கான். சோ அவனும் என்ன எடுத்து இவரை ரொம்ப எழுச்சி பேசுறான். அத்வாச ரஜகம் காமம், அவனை கொண்டு விடுறார். ரஜம் அந்த குவலையா போயிடுங்கிற யானை, சாணூர முஷ்டிகம், அந்த முஷ்டிகாசுர சாணூர மல்ல யுத்த விசாரதான அஷ்டத்திலே வருது இல்லையா, அந்த சாணூர முஷ்டிகன் 2 அல்லர்கள், 2 ரெசிலன்ஸ் பைலோன்கள், அதாவது இவனுடைய மல்ல யுத்த வீரர்கள். அந்த இது மல்யுத்தம் பண்றவா அங்க இருக்கா, அவ 2 பேர். இந்த மாதிரி எல்லாரையும் என்ன பண்ற, கலஞ்ச தோசலம் செய்வ ஜகான ஹரிஸ்ததா. அதே மாதிரி சலம் தோசலம் அப்படின்னு அவ 2 பேர். இவாளையும் அந்த இடத்துல கொண்டு விட்டு யார் யாரெல்லாம் இருக்காளோ கிருஷ்ணன், அதாவது கம்சன் தன்னை காப்பாத்துறதுக்காகவும் கிருஷ்ணரை கொல்றதுக்காகவும் யார் யாரெல்லாம் கிருஷ்ணன் பலராம 2 பேரையும் இவாளுக்காக யார் யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அவ்வளவு பேரையும் அந்த இடத்துல சம்ஹாரம் பண்ணி. ஸோ இந்த விஷயங்கள் அங்க நடக்கிற கதைகள் அத்தனையும் ஒரே நேரத்துல கொஞ்ச நேரம், அதாவது என்ன பண்ண 2-3 ஸ்லோகத்திலேயே அந்த கதையெல்லாம் சொல்லி அதெல்லாம் என்ன பண்ணல, அக்ரூரர் அந்த கோபிகைகளை பாக்குறது, கோபிகைகள் அக்ரூரோட பேசுறது, கோபிகளுடைய பக்தி, அந்த விஷயத்தெல்லாம் பத்தி இங்க எதுவும் சொல்லல. அதெல்லாம் விட்டுட்டு அதோட அக்ரூரர் வர்றது, கிருஷ்ணரை பாக்குறது, கூப்பிடுறது, அந்த விஷயங்கள் எல்லாமும் இல்லை. அக்ரூரர் கூப்பிடுவான்னு சொன்னா அவ்வளவுதான். அப்புறம் சொல்லின உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணார், கிருஷ்ணர் அவ்வளவு பெரிய சம்ஹாரம் பண்ணி முடிச்சுட்டார் அப்படின்ற வார்த்தையோட ஜகான கம்சஹா தேவேசா கேசேஸ்வாகிருஷ்ய லீலையா, அதோட என்ன பண்ணார், ஜகான கம்சம் தேவேசா, அதையும் அப்படியே முடிச்சார். அடுத்த மேல 5 மாசத்துக்கு மேல 5 என்ன பண்ணார், ஜகான கம்சம் தேவேசா. தேவர்களுக்கு அதிபதியான கிருஷ்ணர் கம்சம் சரியும் போட்டு தள்ளிட்டார். இப்படி கேசேஸ்வாகிருஷ்ய, கிருஷ்ணர் 5 வேகத்துல அவருடைய கிரீடம் தலையில இருந்து தெரிச்சு போயிடுது. அவருடைய தலைமுடியை பிடிச்சி கொத்தா பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அவனை அடிச்சு இது பண்றாருன்னு அந்த விஷயத்த மட்டும் சுருக்கமா, கேசேஸ்வாகிருஷ்ய, அவனுடைய தலைமுடியில கையை போட்டு அவனை பிடிச்சி இழுத்து கீழதுல அவனுக்கு தலைமுடியில இழுத்து போட்டு அவனை போட்டார். அந்த சண்டையில
ஒரு துளி ஒரு கோடி காமிச்ச எப்படி நடந்ததுங்கிறதுக்கு இந்த மாதிரி அவனை எழுத்து அப்படின்னு மேல பாஞ்சு இது பண்ணிட்டாருங்கிறதுக்காக பிதரவும் மோட்சகித்வாத ஜடதுக்கோ சகாரக. அதுக்கப்புறம் என்ன எடுத்து இவ்வளவு வருஷமா தன்னுடைய குழந்தையே பார்க்காம குழந்தை பொண்ணு ஒரு இதுவாயிடுச்சு 7 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதனால குழந்தையும் பார்க்கல, குழந்தையும் பார்க்காம இருக்கார், இவ்வளவு வருஷம் பார்க்கல, இவ்வளவு வருஷமா ஜெயில இருந்துட்டு இருக்கார், அவளை ரிலீஸ் பண்ணவும் இல்லை. அதனால என்ன பண்ணார், தன் தாய் தகப்பனால தேவைக்கு வசதி 2 பேரும் என்ன பண்ணார், பிதரவும் மோட்சகித்வாத அவர்களை சிறையிலிருந்து விடுவித்து ஜடதுக்கோ அவர்களின் துக்கத்தை போக்கி சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி சந்தோஷம் அடையும்படி செய்தார். ஜடதுக்கோ சகாரக. அப்புறம் உக்ரசேனாய ராஜ்யம். கம்சன் தன்னுடைய தகப்பனான உக்ரசேனன் அவனும் தான் பண்ற காரியத்துக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டார் அப்படிங்கிறதுனால, அது காலம் போட மாட்டாருங்கிறதுனால அவரையும் ஒரு கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தான். சோ அவரும் கிட்டத்தட்ட ஜெயில் வாசம் பண்ற மாதிரிதான். அவரை விடுவிச்சு அவருக்கும் ஒரு கிரீடத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணார், இந்த ராஜ்யத்தை, என்ன வாஸ்தவத்துல அது உக்ரசேனனுடைய ராஜ்யம் இல்லையோ, அதனால நீங்களே ராஜ்யத்தை, கம்சனை கொண்டுட்டதுனால கிருஷ்ணருக்கு தான் ராஜ்யம், இருந்தாலும் தான் அந்த ராஜ்யத்துல ராஜாவா தன்னையோ தன்னுடைய தந்தையோ பட்டம் சொல்லாம உக்ரசேனருக்கே ராஜ்யத்தை கொடுத்து, அதான் உக்ரசேனாய ராஜ்யம். ததௌ அதிநிஷூதனா ததௌ. அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணார், எதிரிகளை அழிக்கக்கூடியவரான கிருஷ்ணர் உக்ரசேனருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தார் அப்படிங்கிற சின்ன சின்ன வார்த்தைகள். ஆனா எது ரொம்ப முக்கியமான வேர்டா இருக்கோ, எது முக்கியமான கான்செப்டா இருக்கோ, அந்த கான்செப்டை மிஸ் பண்ணல. அதாவது இங்க சொல்ல வந்தது எப்படி என்ன ஆகும்னா, இவாளுடைய அவதார நோக்கம் என்ன, இவ அவதாரம் எப்படிங்கிறது ஜனமேஜயன் கேட்கிறான். இவா ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி சண்டை போறா, இவாளால தங்க காரியத்தையே சாதிச்சுக்க முடியலைங்கிற விஷயத்த ஜனமேஜயன் கேட்கிறான். கேட்டு வரும்போது அந்த கதையை சொல்லணுங்கிறதுக்காக அந்த கதையை சொல்லிட்டு வர்றார். ஜனமேஜயனுடைய கேள்விக்காக தான் கதையை சொல்லிட்டு வரதுனால என்ன பண்ணார், அந்த கதையில வீர தீரத்தை அவளுடைய பிரதாபங்களை பற்றி பெருசா சொல்லாம என்ன இன்சிடென்ட் நடந்ததோ அந்த இன்சிடென்ட் எல்லாம் என்ன பண்ணார், சட்டுன்னு சுருக்கமா வேகமா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா எந்த கான்டெக்ட்ல எந்த இடத்துல எதை நம்ம விசேஷமா சொல்றோமோ அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அந்த கதையை சொன்னாதான் தெரியுங்கிறதுக்காக அந்த கதையை வேகமா சொல்லிட்டு போறார். ஆனா சொல்லிட்டு போகும்போது கூட எது நம்மளுக்கு முக்கியம்னு இவருக்கு படுறதோ, அதாவது கம்சனை கொலை பண்றதுங்கிறது எப்படின்னு வரும்போது எந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ஒரு பிசிக்கல் சிஸ்டம்லயே என்ன பண்ணிருக்காரு, கம்சனை கிருஷ்ணர் அவனுக்கு சம்ஹாரம் பண்ணியிருக்காருன்னு காட்டுறதுக்காக கேசேஸ்வாகிருத்தி அப்படின்னார். பாக்கி அசுராவை பத்தி ரொம்ப சொல்லல, கேசியை பத்தி சொன்னார், சில அசுராவை பத்தி சொன்னார், குழந்தையா இருக்கும்போது சில அசுராவை பத்தி சொன்னார், பாக்கி அசுரால் பேர்லாம் இதையும் சொல்லல. அது எல்லாத்தையும் அதோட இது அப்படிங்கிற மாதிரி உக்ரசேனாய ராஜ்யம் ததோ அப்படிங்கிற விஷயத்த முக்கியமா அந்த ராஜா யாரோ அந்த ராஜாவிட்ட அதை கொடுத்தாருங்கிறதுக்காக. வசுதேவ ஸ்தயோஸ்தத்ர மௌஞ்சி பந்தனம். அதுக்கப்புறம் இதுவும் முக்கியமான விஷயம். வசுதேவர் என்ன பண்ணார், இப்ப இந்த மாதிரி ராஜ்யத்தை கொடுத்து அந்த ராஜ்யத்தை அங்க ரெஸ்டோர் பண்ணின உடனே இவா அந்த இடத்துல இருக்கா, ராஜ்யம் நல்லா நடந்துட்டு இருக்கு, ராஜ்யம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணரும் பலராமனா தான் நல்லபடி நடக்கிறதுக்கு, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தானே ரெஸ்டோர் பண்ணணும், ரூலை ரெஸ்டோர் பண்ணணும் இல்லையா. அந்த இடத்துல என்ன பண்ணாரு, இவாளுக்கு வயசாயிடுச்சு, 7 வயசாயிடுது, அதனால என்ன பண்ணணும், இவாளுக்கு உபநயனம் பண்ணி வைக்கணும், வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, உபநயனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கார், வசுதேவ ஸ்தயோஸ்தத்ர மௌஞ்சி பந்தன பூர்வகம். மௌஞ்சி பந்தனம்னு சொன்னோம்னாக்க நம்ம இப்ப இது சொல்றோம், அதாவது உபநயனம் பூணல் போடுறது அப்படிங்கிறத, பூணல் போடுறது நம்ம விசேஷமா சொல்றோம் இல்லையா. அந்த இடத்துல பூணல் போடுறதை விட சாஸ்திரங்கள் என்ன சொல்லணும்னா மௌஞ்சி பந்தனம்ங்கிறதுதான் விசேஷமா சொல்லும். அதுதான் இங்கேயும் சொன்னார். மௌஞ்சி பந்தனம்ங்கிறது இடுப்புல அந்த இதுக்கு ஒரு கயிறு ஒண்ணு கட்டுறா இல்லையா தர்பையினால. ஆக்சுவலா அந்த தர்பையில 7 விதமான தர்பைகள் இருக்கு, ஒரே தர்பையில. அதனால நமக்கு தெரிஞ்சு விஸ்வாமித்திரம்னு ஒண்ணு சொல்லுவோம், அப்புறம் தர்பைன்னு ஒண்ணு சொல்லுவோம். இதை தவிர நிறைய இந்த மௌஞ்சி இந்த மாதிரிலாம் இருக்கு. அதான் முஞ்ச பொருள்னால ஆனது. அதுக்கப்புறம் இந்த உருக்கு தர்பையா இருக்கும். இந்த மாதிரி பல விதமான இந்த குஷங்கள்னு சொல்லுவா. இது அதுக்கப்புறம் அந்த நாணல் சரம்னு சொல்லுவா. அந்த மாதிரி அருகம்புல்லு தர்ப வகையை சேர்ந்ததுதான். அதனாலதான் நாந்தியில அருகம்புல் நல்லா மட்டும் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் 7 விதமான தர்பங்கள் இருக்குன்னு சொல்லுவா இல்லையா. இதுல முஞ்ச அப்படிங்கிற ஒரு புதுனால என்ன பண்ணுவா, அதை ஒரு கயிறு மாதிரி முறுக்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதை ஒரு கயிறு மாதிரி முறுக்கி அந்த கயிறை இடுப்புல கட்டுறா. இந்த இடுப்புல கட்டும் போதுதான் விஜன்மா 2வது ஜென்மா கிடைக்கிறதா. இந்த மௌஞ்சி பந்தனம் இருக்கு பாருங்க. இந்த மௌஞ்சி பந்தனம் பண்ணும் பொழுதுதான் விஜன், அது வரைக்கும் அவனுக்கு மாட்டாட்ட இருந்து பிறந்தவன் தான். இப்ப இந்த மௌஞ்சி பந்தனம் ஆகும்போதுதான் அவனுக்கு 2வது ஜென்மா, அதாவது அவன் சாவித்திரியில 2வது ஜென்மா கிடைக்கிறது விஜன்மான ஆறாங்கிறதுனால
அது 2வது ஜென்மாவாகிறதுனால புனல் போடுறதுங்கிற விஷயம் இருக்கு பாருங்க. அந்த மௌஞ்சி பந்தனம் இடுப்புல அந்த முஞ்சத்தினால ஆன கயிறை கட்டுறதுங்கிறது விசேஷமா சாஸ்திரங்கள் ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி புராணாதி கிரந்தங்களை சொல்லும் பொழுது அவனுக்கு 2வது ஜென்மம், அதாவது வேத சாவித்திரி உபதேசம் எடுத்து இனிமே அவன் வேதாத்தியனம் பண்ணணும், அதுக்கு தகுதியுடைய ஒரு ஜென்மாவை அடைந்தவனாக ஆயிட்டான் அப்படின்னு காட்டுறதுக்காக மௌஞ்சி பந்தன பூர்வகம். அதனால என்ன பண்ணார், மௌஞ்சி பந்தன பூர்வகம் காரையாமாச விதிவத்து பிரதபந்தம். பிரதபந்தம்னாக்க அதாவது பிராக் உபநயனா காமவாத காமச்சார காமபட்சா, அதாவது உபநயனத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்கான். குழந்தையா இருக்கிறதுனால குழந்தை வளரணும், வளர்றதுக்கு தன்னுடைய இஷ்டத்துக்கு அதை என்ன பண்ணலாம், தனக்கு எது பசி எப்ப பசிக்கிறதோ எப்படி பசிக்கிறதோ அந்த மாதிரி அதை சாப்பிடலாம். அது தன்னுடைய இஷ்டத்துக்கு விளையாடும், தன்னுடைய இஷ்டத்துக்கு சாப்பிடும் இல்லையா. அதுக்கு பிடிச்சதுதான் சாப்பிட போறது. சரியா சாப்பிடலன்னாக்கா அதுக்கு உடம்பு தயாராது இல்லையா, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அதனால கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு ரொம்ப குழந்தைங்கும் போது. அதுக்கப்புறம் என்ன எடுத்து மௌஞ்சி பந்தன் ஆன உடனே அது அதுக்கப்புறமும் சாப்பிடலாம். அதாவது பிரம்மச்சாரிகளுக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்கல. கண்ட்ரோல் வைக்கலனாக்க எப்ப பசிக்கிறதோ எப்ப தோன்றதோ அப்ப சாப்பிடலாம். ஆனா எதை சாப்பிடணுங்கிறதுல கண்ட்ரோல் இருக்கு. எவ்வளவு சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறதுல கண்ட்ரோல் இல்லை, எதை சாப்பிடணுங்கிறதுல கண்ட்ரோல் இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணிருக்கா, அந்த மாதிரி பிரம்மச்சாரி ஆனதுனால அந்த இதுக்கு பாருங்க விரத பந்தம், அந்த விரதம் அந்த கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுறது இல்லையா. அந்த கண்ட்ரோல் தான் வந்துடுற காரணத்தினால விரத பந்தம், விரதம் அதாவது வேதாத்தியனம் பண்ணும்போது ஒவ்வொரு வேத போர்ஷனையும் ஒரு விரதத்தோட சேர்ந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த விரதங்கள்லாம் பின்னாடி பண்றோம். நம்ம உபநீதோ அழைத்து செல்லப்பட்டார்கள். உபநீதோ சதா கவுத்து, நீங்க வேதத்திலே பாத்தீங்கன்னா உபனையே அப்படின்னு இருக்கும். அப்பா உபநயனம் பண்ணும்போது என்ன பண்றாரு, அந்த கல்லு மேல அம்மி மேல நிறுத்தி வைக்கிறார் இல்லையா. அம்மி மேல நிறுத்தி வச்ச உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுவார், 2 கையிலையும் கட்டி அணைச்சு தங்கிட்ட இழுத்துப்பார். அதுதான் உபனையே அப்படின்னு சொல்லி அணைச்சுக்கிறார். நான் ஒண்ணு அத்தியனம் பண்ணி வைக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன், அப்பாவே அத்தியனம் பண்ணி வைக்கிறாருன்னு அர்த்தம். உபநீதோ ததா தௌத்து ததௌ சாந்தீபனாலயம். சாந்தீபனை அப்படிங்கிற ரிஷி இருக்கார் இல்லையா, அவருடைய ஆலயத்துக்கு, அவருடைய ஆசிரமத்துக்கு, குருகுலத்துக்கு கதவு அவர்கள் என்ன உபநயனம் பண்ணி வச்சுட்டு அந்த ஆசிரமத்துக்கு போனார்கள். வித்யா சர்வா சமபியசிய மதுராம் ஆகதவு புனகா. அவ்வளவுதான், அங்க இருக்கிற பாக்கிய விஷயங்கள்லாம் டைம் சொல்றாரு. பட் எவ்வளவு நாள் இருந்தா என்ன, எது அங்க என்ன நடந்ததுங்கிற விஷயம். வித்யா சர்வா சமபியசிய, எங்களை கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன உண்டு சாந்திகிட்ட அவ்வளவுத்தையும் கத்துண்டு மதுராம் ஆகதவு புனகா, சாந்திகளுடைய குருகுலத்திலிருந்து மதுரைக்கு திரும்பி. ஏன்னா மதுரையில தான் நீ வரலாம் இருக்கா. இப்ப மதுராங்கிறது அந்த வடமதுரைன்னு சொல்ல பாருங்க, அந்த வடமதுரையில அந்த இடத்துல மதுராம் ஆகதவு புனகா ஜாதோ துவாதச வருஷியோ, அவளுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. கிருத்த வித்யவும் மகாபலம். எல்லாரும் எப்படி இருக்கா, கிருத்த வித்யம் அந்த வருஷத்துக்குள்ள என்னென்ன கத்துக்கணுமோ எவ்வளவு கத்துக்கணுமோ அவ்வளவுத்தையும் கத்துட்டு இருக்கா. மகாபலம் மிகுந்த பலத்தை உடையவர்களாகும். அதாவது சஸ்திர வித்தியெல்லாம் கூட அபியாசம் பண்ணிட்டாங்க. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாம் ஸ்டாமினா இல்லாம நிறைய இருக்கு. மதுராயாம் ஸ்திதௌ வீரோ ஸ்திதௌ ஆனகதுந்துபிஹி. இப்ப இந்த இடத்துல மதுரையில இருக்கா ஆனகதுந்துபிங்கிறது வசுதேவர். அவங்கள பார்த்துட்டு அங்க எல்லாம் இருக்காங்க. மாகதஸ்து ஜராசந்தா, மகத தேசத்துல இருக்கிற ராஜா ஜராசந்தன். மாகதா மகத தேசத்தினுடைய ராஜா ஜராசந்தா. ஜாமாத்ரு வத துக்கிதா, அவருடைய மாப்பிள்ள தான் கம்சன். அந்த கம்சன் இறந்ததை கேட்டு துக்கிதா மிகுந்த துக்கத்தை அடைஞ்சான். அவனுக்கு தான் மாப்பிள்ள போயிட்டானே, மாப்பிள்ளையே இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டாளேன்னு போவோம். கிருத்வா சைன்ய சமாஜம் சகா, ஒரு பெரிய சைன்ய சமாஜம்ன்ற சைன்யத்தினுடைய படைகள் அவ்வளவு பேரையும் திரட்டி மதுராம் ஆகதஸ்திரீன் மதுரைக்கு வரான். மதுரையை படையெடுத்து மதுரையை ஜெயிச்சு எல்லாரையும் எந்த கம்சனால எந்த காரியத்தை சாதிக்க முடியலையோ அந்த காரியத்தை தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், ஜராசந்தன் மதுரையை நோக்கி படையெடுத்து வரான். ஆனா இது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மாதிரி டிரால தான் முடியாது. அதாவது அவனால கன்வின்சிங்கா மதுரையை கான்கர் பண்ண முடியல. தோத்து ஓடினார், கிருஷ்ணர் அவர்கிட்ட ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணர் ஜெயிக்க முடியலன்னாக்க ஜராசந்தனாலையும் ஜெயிக்க முடியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஜராசந்தன் ஜெயிச்சிருந்தாருனாக்க கிருஷ்ணர் அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு இருக்கலாமே. சோ அதை எதுவும் பண்ண முடியல அவனால. சோ மதுரை என்ன ஆயிடுது, முதல் வாட்டியே அவன் பிளண்டர், அவன் அழிச்சிருந்தானாக்க மதுரையை ரன் ஓவர் மதுரானாக்க மதுரைக்குள்ள பூந்து அவ்வளோத்தையும் நாசம் பண்ணியிருந்தானாக்க ரெண்டாவது வாட்டி படையெடுத்து வரணும்ன்ற தேவையே இல்லையே.
அவன் 17 முறை படையெடுக்கிறான்னா 17 முறையும் மதுரை என்ன பண்ணிருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லா அவனுக்கு எதிர்த்து நின்றுருக்கு இல்லையா? 17 முறை அவனுக்கு எதிர்க்க பவர்ஃபுல்லா நிக்க முடியும், ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு வாட்டி அவனால அவன் திரும்பி வரான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அளவுக்கு நிக்கிறது அப்படின்னா கன்வின்சிங்கா ஜராசந்தனால அது ஜெயிக்க முடியலன்னு அர்த்தம். இவ தோத்து போறா, இவளாலையும் அவனை திருப்பி படையெடுத்து வர முடியாதபடி இவளாலையும் செய்ய முடியல. அவனும் திருப்பி படையெடுத்து வர வேண்டிய தேவை. அப்பதான் மதுரை ஜெயிக்க முடியும். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோன்னு 17 தடவை ட்ரை பண்ண வேண்டிய தேவைதான் இருந்ததே ஒழிய அவனுக்கு 17க்கு ஒரு வாட்டி 2 வாட்டி ஜெயிச்சா போதுங்கிற சூழ்நிலை இல்லை. அவனுக்கு அந்த அளவுக்கு என்ன ஆகும்னாக்க திருப்பி படையெடுத்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி தான் செய்ய வேண்டி வந்தது. இவாளை அரெஸ்ட் பண்ணதுக்கு முயற்சி தான் செய்ய வேண்டி வந்தது. கன்வின்சிங்கா ஜெயிக்க முடியல, இவாளாலையும் கன்வின்சிங்கா அவனை டிஃபீட் பண்ணி துரத்தி அனுப்பவும் முடியல, அவனை பேன்பிஷ் பண்ணவும் முடியல. சோ அதாவது என்ன ஆயிடுது, ஒரு மாதிரி மாதிரி ஓடி இருந்ததுன்னு சொல்லுவோம். சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, சப்த திசவாரந்து கிருஷ்ணேன கிருத்த புத்தினா ஜிதஹா, ஸ்பெசிபிக்கா எழுதுற ஜிதஹா. சோ இது எந்த காரணத்தினால ஜராசந்தன் வந்தானோ அந்த காரணத்தை அவனால கன்வின்சிங்கா அச்சீவ் பண்ண முடியாததுனால ஜிதஹா, he has been conquered. அதாவது ஜராசந்தன் கிருஷ்ணர் ஜெயிக்கிறார். ஆனா ஜராசந்தன் என்ன பண்றான், மதுரையை படையெடுத்து மதுரையை அழிச்சு இவாள் எத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போனோங்கிற நோக்கத்தோட வரான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்க முடியல. அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்க முடியாததுனால அவன் தோத்து போயிடுவான் தான் அர்த்தம். ஏன் திருப்பி ஓட வேண்டியிருக்கு, ஏன்னா அவன் தான் இவ்வளவு தூரம் படையெடுத்துட்டு வந்திருக்கான். படையெடுத்துட்டு வந்துட்டு அவனால இங்க நிக்க முடியல, இவன் இந்த இடத்துலயே ஸ்டோனா நிக்கிறா, அவன் திரும்பி போயிடுறான். அவனுக்கு ஒரு வரன் பொறுத்தையாராலும் கொல்ல முடியாது. அந்த ஜராங்கிற அசுரையின் அந்த ஒரு ராட்சசி இருக்காளே, அவளால அவன் சேர்த்து வைக்கப்பட்டதுனால அவன் என்ன ஆகும்னாக்க எல்லாராலையும் கொல்லப்பட முடியாதுன்னு ஒரு வரத்தை வாங்கிட்டு இருக்கான். அந்த வரத்தினுடைய பலத்தினால அவன் என்ன பண்றான், சாகாதவனா இருந்தது பொறுத்தையார கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். அவனுடைய நோக்கம் நிறைவேறல. அதனால என்ன ஆயிடுச்சு, ஜிதஹா. ஜிதஹால என்ன அர்த்தம், கிருஷ்ணன் ஜெயிக்கிறார். கிருஷ்ணேன கிருத்த புத்தினா, அவர் என்ன பண்ண, கிருஷ்ணன் எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஜிதஹா சங்கிராமம் ஆசாத்திய மதுபுரியாம் நிவாசினா கிருஷ்ணேன சங்கிராமம் ஆசாத்திய போர்ல போய் நின்று ஜிதஹா பச்சாச்ச பிரேரிதஸ்தேன கால யவனாதிதா. என்ன பண்ணா, சரி கிருஷ்ணனை தன்னால ஜெயிக்க முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணான், காலயவனன்னு ரொம்ப பெரிய ஒரு அசுரன், நேச்சர்களுக்கு அதிபதி. அதாவது நேச்சர்னா அங்க இருக்கிற இந்த பார்பேரியன்ஸ் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, பிரிஞ்சில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், அந்த குரூப்ஸ், அந்த எல்லாரையும் சேர்ந்து அவளுக்கு எல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவன் காலயவனன்னு. அந்த காலயவனன் ஜராசந்தனுடைய ஃப்ரெண்டு. ஸோ பச்சாச்ச தேன பிரேரிதா காலயவனாபிதா சர்வம் லேச்சாதிபகா சூரகா யாதவானாம் பயங்கரஹா. இவன் யாதவர்கள், அதாவது இந்த இவாள்லாம் இருக்க பாருங்க, சாதாரணமா நம்ம ஹிஸ்டரியில எல்லாம் பார்த்திருப்போம். பார்பேரியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அவளுக்கெல்லாம் இந்த இது பண்ண தெரியாது, பொறுமை கிடையாது, தெரியவும் தெரியாது. அதாவது பயிர் பண்ண தெரியாது, அவளுக்கு அக்ரிகல்ச்சர் கிடையாது. ஸோ அவன் என்ன பண்றா, இந்த பிளெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சமவெளியில இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இதெல்லாம் அதாவது இந்த பயிர் பண்ணி இந்த அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ணி இந்த அறுவடை வர்றது பாருங்க, அறுவடை வர நாள்ல அவன் அத்தனை பேரும் திமுதி பேரும் அங்க இருந்து ஓடி வருவாங்க. ஓடி என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு பயிர் வச்சு அறுவடை பண்ணி அங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வலுக்கட்டாயமா பலாத்காரமா அவ அந்த அறுவடையெல்லாம் எடுத்துட்டு போயிடுவா. ஸோ இந்த ஹார்வெஸ்ட் இருக்கு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவு மாசமா பயிர் பண்ணிருக்கோம்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும். எவ்வளவு காலம் பண்ணிருக்கோமோ அந்த பயிர் வச்சு அத்தனையும் அவளுக்கு போயிடும். அதாவது அறுவடை பண்ணி எடுத்துட்டு போயிட போறா. அவளுக்கு தங்களுக்கு ஓடுங்கிற ஆகாரத்துக்காக இதை வச்சுப்பா. எவ்வளவு தூரம் அவளால மெயின்டைன் பண்ண முடியும், 6 மாச காலம் இதெல்லாம் ஜாக்கிரதையா மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட முடியுமா தெரியுமா, அது அடுத்த பட்சம். பட் என்ன ஆகும், அதுக்கு டைம்ல எடுத்துட்டு போயிட்டா இவாளுக்கு சாப்பாடும் இருக்காது, ஜனங்களும் பட்டி கிடக்க வேண்டி வரும். அடுத்த வருஷம் திருப்பியும் உழுது பயிரிடுவோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கும் விதை நாள் இதெல்லாம் இருக்காது, விதைப்பாடெல்லாம் எதுவும் இருக்காது, அதையும் எடுத்துன்னு போயிட போறாங்க. அதோடு மட்டும் இல்லாம அந்த சண்டை காப்பாற்றும் போது அதுல நிறைய பேர் கேபிள் பாடிட்டா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், அடிபட்டு கை கால எழுந்து இல்ல செத்து போய் அந்த மாதிரி நிறைய தகராறு நடக்கலாம். அடுத்த வருஷம் உழறதுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கூட இல்லாம போகலாம். இந்த மாதிரி என்ன இருந்ததுன்னு சொன்னோம்னா அக்ரிகல்ச்சர் சொசைட்டில இந்த மாதிரி பார்பேரியன்ஸ்னால வரக்கூடிய சில தகராறுகள் ரெகுலரா இருந்துட்டே இருக்கும். அதனால அதை ப்ரொடெக்ட் பண்றதும் ராஜாவோட வேலை. இது
நாடு முழுக்க இங்க நிறைய இடங்கள்ல உழுது பயிர் பண்ண போறாங்க இல்லையா? எந்த இடத்துல அவங்க வரப்போறாங்க, எப்படி வரப்போறாங்க, ஏதா வரப்போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதனாலதான் இந்த இவங்கெல்லாம் ஒற்றர்கள்லாம் இருக்காங்களே, அவளுடைய மூவ்மெண்ட் எல்லாம் எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எங்க இருந்து வராங்கிறதுலாம் தெரிஞ்சு அத்தனையும் தகவல் சொல்லணும். இப்ப இருக்கிற மெடிசன் போற இந்த விஷயங்களை சென்று போக முடியாது. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணணும், டிராவல் பண்ணி தான் போனோம். அதுல நிறைய யார் யாருக்கு எங்க எங்க கண்ட்ரோல் வச்சுருக்கா, யாருக்கு எங்க இப்ப எப்படி ஒற்றர்கள் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அவளும் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ இதெல்லாம் நிறைய தலைவலிகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி இந்த இவாள்லாம் வந்து மாடு கண்ணெல்லாம் வளர்த்து மாடு கண் மூலமா இந்த இதெல்லாம் இந்த பால் தயிர் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? இதுல நெய்ங்கிறது அவளுக்கு முக்கியமான ஒரு உணவுப் பொருளா இருந்திருக்கு. அதாவது நம்ம இப்ப வந்து நெய்யை நம்ம அந்த அளவுக்கு சாப்பிடுறது இல்லை, பட் நெய்ங்கிறதே கூட ஒரு முக்கியமான உணவுப் பொருளா இருந்திருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது, இவ்வளவுத்தையும் எடுத்துக்க வேண்டிய ஒரு இவாள்கிட்ட புரியும் போக வேண்டிய ஒரு கட்டாயமும் என்ன இருக்கு, இந்த பார்பரியன்ஸ் இருக்கு. அதனால அவளுக்கு அந்த கால யவனெல்லாம் இருக்காங்களே, அவங்க வந்து விசேஷமா இவாளுக்கு எதிரிகளா யாதவானா. ஏன்னா இவாள்லாம் வந்து என்ன பண்ணா, முழுக்க முழுக்க இந்த அக்ரிகல்ச்சர், இந்த கேட்டில் பிரீடிங் இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருந்திருக்கா. அதான் எது விருதுகள்னு சொல்லுவா. எதுகுலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸ் அந்த இந்த சமுதாயத்தினுடைய பாக்கி ஜனங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி அவளை புரிய வைக்க செய்கிறவா, அவளை லீட் பண்ணக்கூடியதா இருக்கா இல்லையா? அந்த மாதிரி அந்த லீடர்ஸ் தூத்தமான் ஆனாயச்ச ததா ராமம் உவாச மதுசூனா. அவ எல்லாரையும் கூப்பிட்டு ஆனாயச்ச ததா ராமம், தன்னுடைய அண்ணாவான பலராமனையும் வர செய்து கிருஷ்ணர் அவளை பார்த்து சொன்னார். பயம் நோத்திர சமுத்பன்னம். இப்ப நம்மளுக்கு வந்து என்ன பண்ணோம், ஒரு பயம், இப்போ ஒரு இதுதான் இருக்கு, ஆங்ஸைட்டியும் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு விதத்துல டென்ஷன். ஜராசந்தன் தேர்ந்து ஜராசந்தனா நம்மளால வந்து கம்ப்ளீட்டா ஜெயிக்க முடியல. அதாவது ஜெயிக்க முடியலன்னு அர்த்தம், இனிமே இந்த பக்கம் படையெடுத்து வராத அப்படின்னு ஜராசந்தன் நம்ம மேல படையெடுக்காம நம்ம பக்கம் வராம நம்மளை தொந்தரவு பண்ணாம டோட்டலா கண்ட்ரோல் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணி அனுப்பணும். அந்த மாதிரி இருந்ததான் ஜராசந்தன் தேர்ந்து எந்த விதமான கஷ்டமோ ஃபியரோ நம்மளுக்கு வராது. அவன் எப்ப படையெடுத்து வர போறானோ, எவ்வளவு கஷ்டம் கொடுக்க போறானோ, எந்த மாதிரி இது பண்ண போறானோன்ற வந்து அவனால நம்மளை ஜெயிக்க முடியலைங்கிறது இருந்தா கூட அவனால கஷ்டம்ங்கிறது இருந்துதானே இருக்கு. அதான் சொல்றாரு, பயம் நோத்திர சமுத்பன்னம் ஜராசந்தான் மகாபலா. ஜராசந்தன்ற ஒரு பெரிய பலசாலிட்டு இருந்து நம்மளுக்கு கஷ்டம் வந்துட்டுதான். பயம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒழுங்குற கஷ்டம் எப்ப எந்த சமயத்துல வரும்போது ஒரு டென்ஷன் ஆங்ஸைட்டி எல்லாமே. கிம் கர்த்தவியம் மகாபாக யவன சமுபைதிவை. அதோட மட்டும் இல்ல, இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும், ஜராசந்தன் வரான். யவனன் பாகவதத்திலேயே அவன் பேரு சொல்லியிருக்கு, யவனஹா அப்படின்ட்டு, கால யவனன்னு பேரு. சோ யவன சமுபைதி, அந்த யவனன்னு என்ன வரான், இங்க வரான். அதான் ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கிறதுனாலே அவன் பேர் கால யவனன்னு பேரு. அவனால யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால சமுபைதிவை அவனும் இந்த நேரத்துல வரான். சோ ஜராசந்தன் காலயவனன்ற ரெண்டு பேரும் வரும்பொழுது இதுல என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வர போறது இல்ல, ரெண்டு பேரும் ரெண்டு டைரக்ஷன்ல வர போறாங்க. ரெண்டு டைரக்ஷன்ல வந்தாக்க அந்த ரெண்டு டைரக்ஷனுக்கும் நம்ம படைகளை அனுப்பணும். ரெண்டு டைரக்ஷனுக்கு படைகளை அனுப்பும்போது ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல வேணா நம்ம ஜெயிக்கலாம், இன்னொரு டைரக்ஷன்ல அவனை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இங்க வீரர்கள் இருக்க மாட்டாங்க. சோ அவன் என்ன பண்ணுவான், டைரக்டா உள்ள பூந்துட்டாலும் சிட்டிக்குள்ள பூந்துட்டாலும் பிளானர் பண்ணி என்ன பண்ணுவான், ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள வந்து என்ன பண்ணலாம், பிடிக்கல அப்படின்ற விஷயம் மாதிரி நம்மளுக்கு நசுக்கிவிடலாம். சமுபைதிவை பிராணத்ராணம் பிரகர்த்தவியம். இந்த இடத்துல என்ன ஆகும், பிராணத்ராணம் பிரகர்த்தவியம், நம்ம வந்து உண்மையில நம்மள நம்ம காப்பாத்திக்கணும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வர்றதுனால நம்மள காப்பாத்திக்கணும். பிராணத்ராணம் நம்மள அத நம்ம உசுரை காப்பாத்திட்டோம்னா தான் பின்னாடி வாழை ஜெயிச்சு நம்ம முன்னுக்கு வந்து நம்ம வந்து அப்ப சொல்ல உசுரோட இருக்கணும்னா we have to protect ourselves. கெத்வா கேகம் பலம் தனம், நம்ம என்ன பண்ணணும், அதாவது கெத்வா கேகம் பலம் தனம் இது எல்லாத்தையும் இப்ப இந்த இடத்துல என்னென்ன வசதிகள் இருக்கும், இப்ப வீடு வாசல்லாம் கட்டிட்டு சௌரியமா இருந்துட்டு இருக்கோம். சோ அதோட இந்த மாடுகள் விவாமோடுங்கிற வசதிகள் அவ்வளவோ இருந்துருக்கு இந்த இடத்துல. தனம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மாடுகள்ல மேயறதுக்கான மேய்ச்சல் நிலம் அந்த இதெல்லாம் சொல்ல முடியும். அந்த மாதிரி வசதிகள் இது எல்லாத்தையும் கூடிய சௌகரியங்கள் எல்லாத்தையும் சுகேன தீயதையற்ற சதேச கலு பைத்திருக்கா முக்கியமா டிஃபைன் பண்றார். நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், தாய்நாடு தந்தை நாடு சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ரொம்ப நாளா நம்ம இருந்துருக்கோம், ரொம்ப வருஷமா இருந்துருக்கோம், காலங்காலமா இருந்துருக்கோம். ஸோ இந்த இடத்த விட்டு எப்படி போறது, இந்த இடத்த விட்டு போயிட்டோம்னா இன்னொரு இடத்துல போய் நம்ம எப்படி செட்டில் ஆக முடியும், இன்னொரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம்னா அந்த இடத்துல இந்த வசதி கிடைக்குமா, இந்த வசதிகள் அத்தனையும் நம்ம ஏற்பாடு பண்ணணும்னா எவ்வளவு டைம் ஆகும், ஏற்பாடு அந்த ஊர் ஜனங்க நம்ம இதெல்லாம் வந்து நம்ம போய் அவ நடுவில் செட்டில் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுவாளா,
சோ அந்த இடத்துல அதே மாதிரி நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வசதிகள்லாம் அடையிறதுக்கும் அலோவ் பண்ணுவாளா? ஏன்னா நம்ம வந்து நிறைய அவளோட பெரிய வசதி ஆயிட்டோம்னாக்க அவளுடைய வசதி அத்தனையும் குறைஞ்சு போயிட போறதே அப்படின்ற பயம் அவளுக்கு இருக்கும்போது இந்த மைக்ரன்ஸ் ப்ராப்ளம் ஆல்வேஸ் இதாரு இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். ஆனா அந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்றார், முதல்ல ஒவ்வொரு பாயிண்டா அட்ரஸ் பண்றாரு. நம்ம தாய்நாடுங்கிறது தந்தை நாடுன்ற வார்த்தையை சொல்றாரு. இந்த தந்தையர் நாடுன்னு போது பாரதியார் கூட சொன்னார் இல்லையா, அதான் தந்தை நாடுங்கிற வார்த்தையை சொல்லி ஒரு அட்ரஸ் பண்றாரு இந்த இடத்துல. பைத்திருக்கா, சோ தந்தை நாடு நம்ம பரம்பரையா நம்மளுக்கு வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் வசித்து அந்த முன்னோர்கள் வசிக்கக்கூடிய நாடு, அந்த முன்னோர்கள் வசித்த நாட்டுல நம்ம வசிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த முன்னோர்கள் நாடுங்கிற வார்த்தை எதுக்கு வரும் அப்படின்னு கேட்ட, முன்னோர்கள் வசித்த நாடு நம் நாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, நம்ம நாடு இப்ப பைத்திருக்காங்கன்னா முன்னோர்கள் வசித்த நாடுங்கிறது மட்டும் இல்ல, முன்னோர்கள் வசித்த நாடு நம்மளுக்கு சொந்தமா வந்து பைத்திருக்காங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், நம்ம அதை அடையிற மொழியோ அப்படிப்பட்ட இன்ஹெரிட்டன்ஸா வரதா இருந்தால் நம் நாடுன்னு நம்ம சொல்லணும்னா, சுகேர ஸ்தீயத்தை எத்திர சுகேர ஸ்தீயத்தை, எந்த இடத்துல நம்ம ரொம்ப சௌரியமா இருந்துட்டு இருக்குமோ, நிம்மதியா இருந்துட்டு இருக்குமோ, சந்தோஷமா இருந்துட்டு இருக்குமோ, எத்திர சுகேர ஸ்தீயத்தை எங்கு நம்மாலே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப்படுறதோ சதேச தலு பைத்திருக்கா, அந்த தேசத்துக்கு தான் பைத்திருக்கம்னு பேரு. அந்த தேசத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய தந்தையர் நாடுங்கிறதாக சொல்லணும். நம்ம நாடுங்கிறதா நம்மளுடைய இன்ஹெரிட்டட் லேண்ட், நம் நாடு. தந்தையர் நாடுனா நம்ம தெளிவா இருந்த இடங்கிறது மட்டும் இல்ல, அவள்கிட்ட இருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண நம்ம நாடு அப்படிங்கிறதாக சொல்லணும்னு. சதோத்வேகரகாமம் கிம் கர்த்தவியம் குரோசிதா சதா உத்வேகரகா, எப்போ ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்கறதா இருந்தா, டென்ஷனை கொடுக்கறதுனால எப்போ ப்ரொடெக்ஷனுக்கே நம்ம டயத்தை போக்கிட்டு இருந்தோம்னாக்க கிம் கர்த்தவியா, அந்த இடத்துல செய்ய வேண்டியதா குரோசிதா கிம் கர்த்தவியா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றது, சைல சாகர சாநித்தியே சாதவியம் சுகம் இச்சதா. சோ உண்மையில ஒரு மனுஷன் இருக்கணும்னாக்க, சௌரியமா இருக்கணும்னாக்க, அதாவது கிம் கர்த்தவியான்னு சொன்னார் இல்லையா, சைல சாகர சாநித்தியே, மலை அதுக்கப்புறம் வந்து கடல், இதுகளுடைய நடுவுல, மலைக்கும் கடல்களுக்கும் நடுவுல இருந்தா தான், இவைகளுடைய பிரசன்ஸ்ல இருந்தா தான் சுகமிச்சதா. சுகமிச்சதா வாழ்க்கையில சந்தோஷத்தை விரும்புறதுனால இந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல இருக்கும்போது இதை வந்து என்ன பண்ணுவோம்னா சைல துர்க்கம் சாகர துர்க்கம், அதாவது துர்க்கம்னா கோட்டை. கோட்டைன்னும் போது என்ன ஆகும்னா, நம்ம சாதாரணமா நம்ம கோட்டைங்கிறத வந்து ஊரை சுத்தி ஒரு பெரிய மதில் கட்டி அந்த மதிலுக்குள்ள வந்து பெரிய யாரும் வர முடியாதபடி அகழியில வச்சு அகழியில முதலைகள்லாம் வந்து தாண்ட முடியாதபடி ரொம்ப அகலமா ஆழமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து சாதாரணமா கோட்டைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கோட்டைங்கிறது ப்ரொடெக்டிவா தடுக்கிறதுன்னு அர்த்தம். துர்க்கம்னாக்க தடுக்கிறது, எதிரிகள் உள்ள வர முடியாதபடி, எதிரிகள் நம்மள வர முடியாதபடி தடுக்கிறது. அந்த மாதிரி சொல்லும் போது அதை கிரி துர்க்கம், வனதுர்க்கம், சாகர துர்க்கம் அப்படின்லாம் பல விதமா சொல்லுவா. கிரி துர்க்கம் அப்படின்னா மலை மேல கோட்டை கட்டிட்டு இருப்பா. கீழே இருந்து எதிரிகள் வரணும்னா மலை மேல ஏறி வரணும். மேல இருந்து என்ன பண்ண முடியும், சுலபமா தாக்க முடியும். கீழே இருந்து போறவங்க மேல போகாது, மேல குறி வச்சு தாக்க முடியாது, மேலே இருக்கிறவங்க குறி வச்சு கீழே தாக்க முடியும். அதே மாதிரி வனதுர்க்கம், வனதுர்க்கம்னாக்க இது மரங்களுக்கு நடுவுல, கடுமையான அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல தேரோ இது மாதிரி இந்த மிருகங்கள்லாம், யானைப்படை குதிரைப்படையெல்லாம் அதுக்குள்ள வர முடியாது. ஸோ அதுவும் ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்காது. அதே மாதிரி சாகரம், சாகரம்னு சொன்னா சமுத்திரம், தீவுல கட்டிட்டு இருந்தாலோ இல்ல கரையில கட்டியிருந்தாலோ ஏதோ ஒரு பக்கம் தான் அட்டாக் பண்ண முடியுமே ஒழிய பாக்கி பக்கங்கள்லாம் அட்டாக் பண்ண முடியாது இருக்கும். இதெல்லாமும் ப்ரொடெக்ஷன். இந்த மாதிரி நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், இந்த சைவ துர்க்கம், கிரி துர்க்கம், சாகர துர்க்கம்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், இயற்கையான பாதுகாப்பை கொடுக்கறது. ஸோ செயற்கையான பாதுகாப்பு நம்மளோட இயற்கையான பாதுகாப்பு நம்மள ரொம்ப வலுப்படுத்துறது, கொஞ்சம் சௌரியமா இருக்க முடியும். ஸோ எத்திர வைரி பயம் நசியா சாத்தவியம் தத்திர பண்டிதைகி. பண்டிதைன்னா இந்த புத்திசாலியா இருக்கிறவனால, வைஸ் பீப்புள், எங்க எதிரிகளுடைய பயம் இருக்காதோ, எதிரிகள் பயம் இல்லாத இடத்துல புத்திசாலியா இருக்கிறவோ தங்கணும். தேசசையான் சமாசிரிய ஹரிஸ்வபிதி சாகரே. உதாரணத்துக்கு சொல்றாரு, விஷ்ணு என்ன பண்றாரு, எதிரிகள் அவர் அடிக்கடி வந்து என்ன பண்ணிருக்காரு, மனுஷன் கேட்டு மாதிரி எதிரிகள்லாம் அவரை இது பண்ணிட்டு இருக்காரு, அட்டாக் பண்ணிட்டே இருக்கா. அதனால தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதே என்ன பண்ணாரு, சமுதிரத்துக்கு நடுவுல அவர் தூங்குறார், அதுவும் பாம்பு படுக்கையில தூங்குறார். ஸோ எல்லாராலையும் சட்டுன்னு கிட்ட வந்துட முடியாதுன்னு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி சாகரே, சமுதிரத்துக்கு நடுவுல சேஷதையாவும் சமாசிருத்திய சேஷன்ல ஒரு படுக்கைய வச்சுட்டு சாகரே, சாகரத்துக்கு நடுவுல ஹரிஹி சபிதி,
ததைவச்ச பயாத்பீதா கைலாசே திரிபுரார்த்தனா ஜனார்த்தனா மாதிரி திரிபுர சம்ஹாரமே பண்ணினார். ஆனானப்பட்ட திரிபுர சம்ஹாரம் பண்ணின சிவன் கூட என்ன பண்ணார், அடிக்கடி அதாவது பெரிய எதிரியை எடுத்து அழிச்சுடலாம். ஆனா அதுவே ஒரு காரியமா உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம எப்படி டெவலப் பண்ண முடியும், எப்படி சௌக்கியமா சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால மகாபெரிய திரிபுராசுரால அழிச்சவாளா இருந்தா கூட சிவன் என்ன பண்றார், பயாத் பீதா, அதாவது சும்மா சும்மா இந்த ராட்சசெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்காளே அப்படின்னு அவள்கிட்ட தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு போல கைலாசே, அதுவும் கைலாசத்துல மலை மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. மலையில யாரும் வந்து அவரை தொந்தரவு பண்ண முடியாதுன்னு. தஸ்மான் நாத்திரைவ ஸ்தாத்தவியம் அஸ்மாபிகி சத்ரு தாபி தேகி, எதிரிகள் வந்து நம்மளை இங்க கஷ்டப்படுத்திட்டே இருக்கா. வாரவத்தியாம் கமிஷ்யாமஹா சகிதா சர்வ ஏவவை, ஒரு யாரோ ஒருத்தர் 2 பேர் அங்க போய் பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன, பாக்கி பேர் காப்பாற்ற முடியாம போயிடும். சர்வையேவ சகிதா, எல்லாரும் சேர்ந்து இணைந்து அங்க போயிடுவோம், துவாரவதிக்கு போயிடுவோம். கசிதா கருணேநாத்திய ரம்யா துவாரவதி புரி, கருடன் என்ன பண்ண, துவாரவதிங்கிற இடம் இருக்க புரி ரம்யா, ரொம்ப இயற்கையானது, ரொம்ப அழகானது, ரொம்ப நல்லா இருக்குது கருடன் சொல்லி இருக்கு. ரைவதாசல சாநித்தியே சிந்துதூலே மனோகரா, அந்த புரி எங்க இருக்குன்னாக்க ரைவதம்ங்கிற ஒரு மலை. இந்த மலையை பத்தி நிறைய காவியங்கள் எல்லாமும் வர்ணிப்பா, பாகவதாதிகளையும் வரும். இவ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வனபோஜனத்துக்கு எல்லாம் போகும்போது இந்த ரைவத மலையினுடைய பகுதிக்கு தான் போறா. ரைவத மலையில தான் இந்த காடு நிறைய இந்த இதெல்லாம் இருக்கு, செடி கொடிகள், அந்த வசதிகள் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. சோ ரைவதம்ங்கிற மலை இருக்கு. அதோட சாகர அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாக்க சிந்து கூலே சமுத்திரக்கரை வேற, அது சமுத்திரக்கரையா இருக்கிறதுனாலையும் ரைவதங்கிற மலை அங்க நியர்பையா இருக்கிறதுனாலையும் அந்த ரைவதத்தினுடைய சரிவுல நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த ஊரு அந்த துவாரதிங்கிறது அது ரொம்ப சௌரியமா இருக்கும். அதனால நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணார், கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் சொல்றார். அப்ப யாத்திரை மேல எடுத்துன்னு போறார். தச்சுத்வா வச்சனம் சத்தியம் சர்வே யாதவ புங்கவாக யமனாய மதிம் சக்ருஹு சகுடும்பா சவாகனாக சகடானி ததோஷ்டாச்ச பாப்யஸ்வ மகிஷாஸ்ததா, இந்த மாதிரி என்ன பண்ணாங்க சொன்ன உடனே யாரும் எதுவுமே பதில் பேசல. அவளுக்கு இந்த கஷ்டங்கள் நடக்கிறது எல்லாமே தெரியறது இல்லையா. கம்சன்னால முதல்ல எவ்வளவு ப்ராப்ளம் வந்தது. கம்சன் என்ன பண்ணா, இவாள்கிட்ட இருக்கிற அவ்வளவு பால் ஏரியா தனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும், இவாளுக்கு எதுவும் வச்சுக்க முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். அப்புறம் ஜராசந்தனால வந்தது, இப்ப காலையில வேற வரப்போலாம் அப்படிங்கிற லெவல் வந்துட்டு. சோ அதுல இருந்து தங்களை காப்பாத்திக்கணும்னா இந்த இடத்த விட்டு மூவ் பண்றதுதான் பெட்டர் அப்படின்னு அவளுக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு மேல இந்த கிரேட்டிங் கிரவுண்ட் இதெல்லாம் சௌரியமா இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து என்ன பண்ண அடிச்சிடணும்னு அவள்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவாளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ட்டு, இவாளையும் டோட்டலா தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், தங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வரணும்னு. சோ எல்லாரும் என்ன பண்ணா, கிருஷ்ணன் சொல்றது பெட்டர் ஐடியா, அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்ன்றதுக்காக வியாசர் என்ன பண்றாரு, இவளுடைய ஆட்டிடியூட் என்னங்கிறது சொல்றாரு. தச்சுவா வச்சனம், கிருஷ்ணனுடைய வார்த்தை சத்தியம், உண்மையான வார்த்தை. கிருஷ்ணன் சொல்றது பிராக்டிகல் அண்ட் ட்ரூ. சர்வே யாதவ புங்கவாக, ஆல் யாதவா லீடர்ஸ், இதெல்லாம் தான் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப உபயோகப்படுத்துறார். யாதவ புங்கவாகா, புங்கவாகனா என்ன அர்த்தம், தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அடலேது மனிதர்களுக்குள்ள வந்து ஏறு போல இருக்கிறவன், மனுஷர்ஷபகா, மனுஷருக்குள்ள ஏறு போல இருக்கிறவன் சொல்ல முடியும். அந்த மாதிரி புங்கவாகாவெல்லாம் என்ன அர்த்தம், என்ன பண்றாரு அப்படின்னா, இவாளுக்கு திடீர்னு கோபம் வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குள்ள ரொம்ப வீரனா இருக்கிறவன், ரொம்ப பெரியவனா இருக்கிறவன், நம்ம இதுக்குள்ள போய் அனாவசியமா பயப்படணுமா, இவாளுக்காக பயந்து நம்ம இவ்வளவு நாள் இருந்துட்டு இவ்வளவு சௌக்கியமா இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணுமா, எங்க புதுசா அந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னாக்க யாருக்கு எந்த இடத்துல லேண்ட் கிடைக்க போகுதோ, யாருக்கு எந்த இடத்துல சௌரியமா இருக்க போறா, இதெல்லாமும் முதல்ல ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவலைப்பட வேண்டியிருக்கா இல்லையா. இப்ப இந்த இடத்துல இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், சௌக்கியமான ஒரு சகரான லொக்காலிட்டியில நம்மளுக்கு லேண்ட் கிடைச்சிருக்கோம், வீடு கிடைச்சிருக்கோம், சௌரியமா கட்டி வசதியா இருந்திருக்கோம், இது சௌரியமா இருக்கும். புதுசா போற இடத்துல என்ன மாதிரி மெட்டீரியல் கிடைக்குமோ, அது எந்த மாதிரி கிளைமேட் இருக்குமோ, அது எப்படி சௌரியமா இருக்குமோ, எந்த இடத்துல கிடைக்கும், என்ன மாதிரி வசதிகள் கிடைக்கும்னு எல்லா விதமும் சந்தேகமும் பயமும் தானே. இவ்வளத்தையும் விட்டுட்டு போனோமா, நம்ம வந்து நம்ம கிட்ட இது இருக்கு, தைரியம் இருக்கு, நம்ம கிட்ட பலம் இருக்கு, நம்ம கிட்ட சௌரியம் இருக்கு, ஏன் எழுத்து நிற்கக்கூடாது, நம்ம அனாவசியமா தேவையில்லாம பயந்து ஓடக்கூடாது, நாளைக்கு எல்லாரும் நம்மள வந்து அனாவசியமா தேவையில்லாம பேசுவாங்களா மாட்டாங்களான்னா திடீர்னு ஒரு ஃபீலிங் வந்துடும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஃபீலிங் வரவா இந்த வீரர்களா இருக்கிறவங்களுக்கு சட்டுன்னு வரும். அதனாலதான் என்ன பண்ணாரு, யாதவ புங்கவாக, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எழுத்து பேசுவாளோ அவ்வளவு பேரும் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்டிடியூட் உள்ள பீப்புள். யாதவ புங்கவாக சத்தியம், அந்த உண்மையான பிராக்டிகலா உண்மையா இருக்கக்கூடிய, பிராக்டிகலா எது ஒர்க் அவுட் ஆகுமோ அது இருக்கக்கூடிய உண்மையான வசனம், பிராக்டிகல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றது, அதனுடைய சொல்யூஷன் ஆல்சோ.
அதை கேட்டு கமனாய மதில் சக்ரு எல்லாரும் கிளம்பலான்னு தீர்மானம் பண்ணிட்டார். கிளம்பலான்னு தீர்மானம் பண்ணும் போது என்ன பண்ண, ஆம்பளையில் இருக்கும்போது தானே ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஆம்பளைலாம் இப்ப இந்த இடத்த விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆன விட்டு வந்து அப்படின்னு இல்லை. குடும்பாக சவாகனாக தங்களுடைய வண்டி நாங்க எடுத்துள்ள தங்க எல்லா விதமான தகவலும் குடும்பாக, அதாவது தங்களுடைய மனைவிகள் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் எல்லாரோடையும் சேர்ந்து பெரியவா ஆசிரியர்களோ உறவுக்காரன்னு குடும்பாக சவாகனாக சகதாரி சதோஷ்டாச்ச தங்களுடைய, அதாவது வாகனம்னா குதிரை மாதிரி, சகடம்னாக்க அந்த மாடு கட்டி ஓடுறாரு, இதெல்லாம் உஷ்டாச்ச ஒட்டகங்கள், வாக்கியச்ச மகிஷாஸ்ததா, அதாவது பாக்கி மிருகங்கள் எல்லாமும், அதாவது மாடுகள் எருமைகள் இத்தியாதியும் தனபூஷாணி ருத்வாதே திவ்யயுகு நகராத் பவிகி, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு தன்னுடைய ஆபரணங்கள் அவ்வளோத்தையும் மூட்டை கட்டிட்டு நகராத் பவிகி நித்யயுகு ஊரை விட்டு வெளில கிளம்பினாங்க. ராமகிருஷ்ணனும் புரஸ்கிருத்திய அவளை லீட் பண்றது, எந்த இடத்துக்கு போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணும், எந்த வழியா போகணும்னு அவளை லீட் பண்றது ராமகிருஷ்ணன், பிரதான கிருஷ்ணன். சர்வேதே சபரிச்சதாக உங்களுடைய எல்லா விதமான இதெல்லாமும் ஒரு எமர்ஜென்சிக்காக சபரிச்சதாகனாக்க தங்களுடைய ஆர்மர்ஸ் எல்லாமும் எடுத்துருந்து, அதாவது கவசங்கள். அக்ரே கிருத்வா பிரஜா சர்வா சேது சர்வே எதூத்தமாக, அதாவது பின்னாடி இருந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக எதூத்தமாக யாதவ குலத்தில் இருக்கிற வீரர்கள் இந்த பெரிய வல்லார்களை அவள்லாம் சைட்வேஸ்ல ப்ரொடெக்டிவா முன்னாடி பிரஜைகளை சாமானிய மக்களை முதலில் எடுத்து கொண்டு கதிச்சித் தேவசை பிராபு புரியும் துவாரவதியும் கிள, அவன் என்ன பண்ணான், கதிச்சித் தேவசைகி சில நாட்களிலேயே துவாரவதியின் புரியும் பிராபு துவாரவதியை போய் அடைந்தார்கள். பாக்கி அங்க என்ன பண்ற எதுங்கிறத